ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம டேலி ப்ரைமில் ரிஜெக்ஷன் இன் ரிஜெக்ஷன் அவுட் அப்படிங்கிற ரெண்டு வவுச்சரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு வவுச்சர்ஸும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இல்லை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரிஜெக்ஷன் அவுட் ரிஜெக்ஷன் இன் அப்படிங்கிறத எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது. ஸோ நேராக என்ன பண்ண நான் வவுச்சரில் போகிறேன். வவுச்சரில் போயிட்டு அதர் வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் போகிறேன். அதர் வவுச்சரில் ஷோ இன்ஆக்டிவ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா நமக்கு ரிஜெக்ஷன் இன் ரிஜெக்ஷன் அவுட்டு சொல்லிட்டு ரெண்டு வவுச்சர் வந்து பார்த்திங்கன்னா டிசேபிள்டில் இருக்குது. ஸோ எனேபிள் பண்ண நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு என்டர் தட்டுறேன். என்டர் தட்டினோடனே ஆக்டிவேட்டட் கேட்குது. ஸோ இப்போது அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதர் வவுச்சரில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ரிஜெக்ஷன் இன்னையும் நான் என்ன பண்ணுறேன், நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் கீ பக்கத்திலே கொடுத்துருக்காங்க. ரிஜெக்ஷன் இன்னுக்கு கண்ட்ரோல் F6, ரிஜெக்ஷன் அவுட்டுக்கு கண்ட்ரோல் F5. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த ரிஜெக்ஷன் அவுட்டு இப்போ என்ன பண்ண நான் ஒரு பொருளை நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். இப்போது பர்ச்சேஸ் வவுச்சரில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு சப்ளையர்கிட்ட மெட்டீரியல் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு 20 நம்பர்ஸ் நான் வாங்க போகிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் டேக்ஸ் அப்படிங்கிறத நான் எப்படி நான் எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்க்ளூடிங் டேக்ஸஸ் பேஸ் பண்ணி நான் போடுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மவுஸ். ஸோ மவுஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு 20 நம்பர்ஸ் நான் வாங்குகிறேன். இப்போ நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்ட்டில் நான் வந்து என்ன பண்ணேன், இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டேன். ஆனால் என்ன, நான் கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கக்கூடிய சப்ளையருக்கு நான் என்ன பண்ணிட்டேன், இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஒரு 15 கீபோர்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ 20 கீபோர்ட்ஸ் இல்லை அவர்கிட்ட. டோட்டலாக 5 கீபோர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் ஸ்டாக் வந்தோடனே உங்களுக்கு என்ன பண்ணுறேன், சென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பர்ச்சேஸை நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஸ்டாக் இல்லை கீபோர்டு. நான் இப்போ வாங்கக்கூடிய 20 தான் என்கிட்ட இருக்குது. ஸோ ஸ்டாக் சம்மரில் போய் பார்க்குறேன், கீபோர்டில் போய் பார்க்குறேன், என்கிட்ட 20 நம்பர்ஸ் இருக்குது. சாரி, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 10 இருந்திருக்கு. ஸோ மொத்தம் 30 இருக்குது. ஆனால் என்கிட்ட இருக்கிறது ஆக்சுவலி மேனுவல் ஸ்டாக்கில் நான் செக் பண்ணும்போது 25 நம்பர் தான் இருக்குது. ஏன்னா சப்ளையர் என்ன சொல்லிட்டாரு, 5 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் லேட்டாக சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ என்கிட்ட மேனுவல் ஸ்டாக்கில் 25 தான் இருக்குது. ஆனால் கம்ப்யூட்டரில் நான் பார்க்கும்போது எனக்கு வந்து 30 காமிக்குது. ஸோ அப்போ கம்ப்யூட்டரில் உள்ள ஸ்டாக்கும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் வருது. இந்த டிஃப்ரென்ஷியேட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 5 கீபோர்டு நம்ம வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். ஸோ அப்போ ரிசீவ் பண்ணதுக்கான நம்ம ஒரு என்ட்ரியை நம்ம என்ட்ரு பண்ணணும், ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிஜெக்ஷன் அவுட் அப்படிங்கிற அந்த வவுச்சரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் ரிஜெக்ஷன் அவுட் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இது தெளிவாக சொன்னேன்னு நினைக்கிறேன். அதர் வவுச்சர். ஸோ அதர் வவுச்சரில் போய்ட்டு நான் ஆல்ரெடி நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்ட்ரோல் F5. ஸோ கண்ட்ரோல் F5ல் போய்ட்டு நான் யார்கிட்ட வாங்கினேன், சப்ளையர்கிட்ட வாங்கினேன். ஸோ சப்ளையர்கிட்ட என்ன வாங்கினேன், கீபோர்டில் எனக்கு எத்தனை நம்பர்ஸ் வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது, 5 நம்பர்ஸ். ஸோ 5 நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் நெகட்டிவ் ஸ்டாக்கில் நான் போட்டு பண்ணுறேன். இப்போது சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்மகிட்ட எத்தனை இருக்கணும், 25 காமிக்கணும். ஸோ 25 காமிக்குதா. இப்போது 5 நம்பர்ஸ் இஸ் அ நெகட்டிவ் ஸ்டாக். ஸோ 5 நம்பர்ஸ் பர்ச்சேஸ் பில் பெண்டிங், பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஆனால் அந்த 5 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஸ்டில் வி டிடன்ட் கெட் இட். ஸோ இப்போது ஒரு வேளை நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் வந்து இன்னொரு 1 மோர் பில் ஒன்று போடுவோம். போட்டுட்டு அதில் உள்ள டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ் இன்னும் ரிசீவ் ஆகிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 1 மோர் பர்ச்சேஸ் போடுறேன். ஸோ 1 மோர் பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மோர் சப்ளையர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சன்ரி கிரெடிட்டார், சப்ளையர் அண்டர் சன்ரி கிரெடிட்டார். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணனால கண்டிப்பாக வந்து ரெகுலர் யூஸ் பண்ணுறோம். சப்ளையர்கிட்ட நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேக்ஸஸ் யூஸ் பண்ணனால கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், ஜிஎஸ்டி நம்பர் கண்டிப்பாக நம்ம என்ட்ரு பண்ணியே ஆகணும். ஸோ இது கரெக்டான ஜிஎஸ்டியெல்லாம் காமிக்காதீங்க, நான் குத்துமதிப்பாக அடிக்கிறேன். ஸோ பர்ச்சேஸ். ஸோ அவர்கிட்ட என்ன பண்ணுறேன்,
ஒரு 25 கீபோர்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன். அதே மாதிரி மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மவுசஸ் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சப்ளையர்கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய காஸ்ட் வந்து 400 வச்சுக்கோம். ஸோ சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. ஸோ இப்போது இந்த பொருளை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இவர் என்ன பண்ணுறாரு, எம்எம்என்கோ வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 20 நம்பர்ஸ் நமக்கு தரல. ஸோ அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்லேருந்து 20 நம்பர்ஸ் என்ன பண்ணாம ரிஜெக்ஷன் அவுட் போடணும். ஸோ ரிஜெக்ஷன் அவுட் நான் போடுறேன். ரிஜெக்ஷன் அவுட் யாருக்கிட்டேருந்து, எம்எம்என்கோ மவுஸ் 20 நம்பர்ஸ். ஸோ கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ போய்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டாக் சம்மரை போய் ஜஸ்ட்டு செக் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம அந்த அவுட்ஸ்டாண்டிங் எதெல்லாம் வரல அப்படிங்கிறத நம்ம ஒன் மோர் டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எதை செக் பண்ணணும், மவுஸ். ஸோ மவுஸில் பாருங்கள் 20 நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங் பில் இருக்குது. ஸோ இப்போ நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதெல்லாம் மெட்டீரியல் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், பட் ஆனால் சப்ளையர்கிட்டேருந்து எந்தெந்த மெட்டீரியல் நமக்கு ரிசீவ் ஆகலை அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையும் டோட்டலாக பார்க்கறதுக்கு நம்ம டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போகிறோம். ஸோ இதில் இன்வென்டரி புக். ஸோ இன்வென்டரி புக்கில் போய்ட்டு ரிஜெக்ஷன் அவுட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத போய் பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு மாதத்துலேயே எத்தனை ரிஜெக்ஷன் அவுட் ரெஜிஸ்டர் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ கீபோர்டு வந்து 5 நம்ம இன்னும் ரிசீவ் பண்ணல, மவுஸ் அதே மாதிரி வந்து 20 ரிசீவ் பண்ணல. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கீபோர்டு மவுஸ் ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ என்ன நம்ம வவுச்சர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரெசிப்ட். வவுச்சரில் போய்ட்டு F10 ஷோ inactive. ஸோ ரெசிப்ட் நோட். ஸோ ரெசிப்ட் நோட் போட்டு ஸோ அது மூலயமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ளையர்கிட்ட நம்ம வாங்க வேண்டிய அந்த 5 நம்பர்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் காமிக்குது. ஸோ அதை போட்டுறேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு எகேன்ட்டு வந்து நம்ம எம்எம்என்கோவில் நம்மகிட்ட பேலன்ஸ் உள்ளதை அந்த 20 மவுசஸ் என்ன பண்ணுறோம், நம்ம அவங்கள்ட்ட வாங்கணும். ஸோ வாங்கும்போது நமக்கு எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பர்ச்சேஸ் பில் பெண்டிங் இருக்கோ அது எல்லாமே எங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை கொடுத்து நான் இப்போ கண்ட்ரோலை கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ போய் நம்ம ஸ்டாக் சம்மரி பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் சம்மரியில் நமக்கு வந்து இங்கே 55 காமிக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 30 இருந்துச்சு, 25 வந்து எம்எம்என்கோவில் வாங்கினேன், மொத்தம் 55 காமிக்குது. அதே மாதிரி மவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 30 இருந்துச்சு, இப்போ ஒரு 50 நான் வாங்கினேன், மொத்தம் 80 காமிக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் ஸ்டாக்கையும் கம்ப்யூட்டரில் உள்ள ஸ்டாக்கையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேலி பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு வே. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸும். ஸோ ஈவன் சேல்ஸும் அதே மாதிரி தான். ஒரு வேலை இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா 55 கீபோர்ட்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரீட்டைலர்கிட்ட நான் என்ன பண்ண போகிறேன், நான் 60 கீபோர்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம சேல்ஸ் போகிறோம். சேல்ஸ் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிரெடிட் கஸ்டமர்கிட்ட சன்ட்ரி டெட்டார். ஸோ ஒரு ஜிஎஸ்டி பர்சன் வச்சுங்களேன். ஸோ அவர்கிட்ட என்ன பண்ணுறேன், நான் இந்த கீபோர்டை சேல்ஸ் பண்ண போகிறேன். ஸோ கீபோர்டு என்கிட்ட 55 இருக்குது, அவங்க 75 கேட்குறாங்க. ஸோ 75 கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்மகிட்ட நெகட்டிவ் ஸ்டாக் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருந்த கீபோர்டை விட நம்ம அதிகமாக நம்ம சேல்ஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறோம். கண்ட்ரோலை கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிட்டோம். இப்போ போய்ட்டு நம்ம ஸ்டாக் சம்மரி பார்த்தோம்னா நமக்கு நெகட்டிவில் காமிக்கும். ஏன் நம்மகிட்ட இருந்ததே 55, ஆனால் நம்ம சேல்ஸ் பண்ணது 75. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா -15 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நெகட்டிவ் ஸ்டாக்கு காமிக்குது. இந்த நெகட்டிவ் ஸ்டாக்கை நம்ம அவாய்ட் பண்ண என்ன யூஸ் பண்ணலாம், ரிஜெக்ஷன் இன்னும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதர் வவுச்சர்ஸ்
rejection in. ஸோ ரிஜெக்ஷன் இல்லை. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் அவுட்டாக ரிஜெக்ஷன் இன்னா சப்ளையருக்கு கஸ்டமருக்குன்னு நீங்கள் கஷ்டப்படணும் தேவையில்லை. இந்த இடத்துல கஸ்டமர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ ரிஜெக்ஷன் இன். சப்ளையர்னு கொடுத்துருந்தா ரிஜெக்ஷன் அவுட். ஸோ இப்போ நம்ம எத்தனை 15 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஜெக்ஷன் அவுட் போட்டுட்டேன். இப்போ போய்ட்டு நம்ம ஸ்டாக் சம்மரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு பர்ச்சேஸ் பில் பெண்டிங் காமிக்குது. ஏன்னா 15 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணல, இந்த பொருளை நம்ம என்ன பண்ணிட்டோம், சேல்ஸ் பில் பெண்டிங்ஸ், அதாவது நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். பட்டு ஆனால் என்ன பண்ணலன்னா கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கல அப்படிங்கிறத இங்கே காமிக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டாக் வெரிஃபிகேஷனில் போய்ட்டு நம்ம எத்தனை ரிஜெக்ஷன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். நம்ம இன்வென்ட்ரி புக்கில் போய்ட்டு ரிஜெக்ஷன் இன்னில் போய்ட்டு நம்ம அந்த டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ திஸ் இஸ் அ ரிஜெக்ஷன் இன், ரிஜெக்ஷன் அவுட். ரிஜெக்ஷன் இன் போடும்போது நம்ம கஸ்டமருக்கு நம்ம அந்த குட்ஸை டெலிவரி பண்ணும்போது டெலிவரி நோட்டு கண்டிப்பாக போடணும். ஸோ இதுதான் ரிஜெக்ஷன் இன், ரிஜெக்ஷன் அவுட்டை யூஸ் பண்ணக்கூடிய வே. ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.